இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் அந்த நிலச்சரிவு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தொடர் உயிரிழப்புகள் அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. ஒரு தெய்வீக பூமியாக பார்க்கப்படுற திருவண்ணாமலையில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கிறது ஒரு பெரிய தெய்வ குத்தமாக சிவன் வந்து நெற்றிக்கண் திறந்துட்டார் அப்படியே என்னென்னவோ வந்து சமூக வலைத்தளங்களில் பேசப்படுது. ஒரு ஆன்மீகவாதியாக இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன மேம்? திருவண்ணாமலையோட சக்தி என்ன நமக்கு தெரியணும். திருவண்ணாமலை வந்து சாதாரணமாக வந்து எத்தனையோ மலைகளை, எத்தனையோ குன்றுகளை, எத்தனையோ தெய்வங்கள் வந்து நம்ம இன்னைக்கு போயிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சபரிமலைக்கு, திருப்பதிக்கு, அந்த மாதிரி எத்தனையோ கோயில்கள், திருச்செந்தூர் சொல்லினே போகலாம். பட் ஆனால் திருவண்ணாமலை வந்து சாதாரண மலை, யுகங்கள் கடந்த மலைகள் அதெல்லாம். அதாவது வந்து முதல்ல வந்து அவர் வந்து வைர மலையாக இருந்தது சொன்னாங்க. ஒரு நிலையை கொண்டு வந்த இடம் தான் திருவண்ணாமலை. அப்படின்னு அர்த்தம் ஆணுக்கு பெண் நிகர், பெண்ணுக்கு ஆண் நிகர். அதாவது இந்த உலகம் வந்து சமமா இருக்கணும்னா ஒரு பெண்ணுக்கு மரியாதை அத்தனையுமே கொடுத்தால் மட்டும்தான் அது குடும்பமா இருந்தாலும் சரி, நாடா இருந்தாலும் சரி, உலகமா இருந்தாலும் சரி, தெய்வங்களா இருந்தாலும் சரி, அன்னைக்கே வந்து பரமேஸ்வரன் வந்து நம்மளுக்கு உணர்த்துக்கிறது. அப்போ எத்தனை கருணை பாருங்க. அந்த மலையை சுத்தி நிறைய அந்த மக்களுடைய அந்த அண்ணாமலையார் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை பயன்படுத்தி தான் அங்க இருக்கவங்க வந்து இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. கண்டிப்பா அது வந்து யாரு வந்து ஆக்ஷன் எடுக்கணும்? அங்க கோயில்ல இருக்கிறவங்களும், அந்த கோயில் நிர்வாகிகளும், இல்ல அங்க இருக்கிற மக்களுக்கும் தெரியணும். ஃபர்ஸ்ட் பரமேஸ்வரன் இருக்கிறார் அங்க வெளியே. யூத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகவாதி சாமுண்டி மலைக்கா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு ஆன்மீக ரீதியா இருக்கக்கூடிய தொடர்புகள் குறித்து இன்னைக்கு நம்ம கூட அவங்க விளக்க போறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் அந்த நிலச்சரிவு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தொடர் உயிரிழப்புகள் அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. ஒரு தெய்வீக பூமியாக பார்க்கப்படுற திருவண்ணாமலையில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கிறது ஒரு பெரிய தெய்வ குத்தமாக சிவன் வந்து நெற்றிக்கண் திறந்துட்டார் அப்படியே என்னென்னவோ வந்து சமூக வலைத்தளங்கள்ல பேசப்படுது. ஒரு ஆன்மீகவாதியா இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன மேம்? முதல்ல நம்ம வந்து திருவண்ணாமலையோட சக்தி என்ன நமக்கு தெரியணும். திருவண்ணாமலை வந்து சாதாரணமாக வந்து எத்தனையோ மலைகளை, எத்தனையோ குன்றுகளை, எத்தனையோ தெய்வங்கள் வந்து நம்ம இன்னைக்கு போயிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சபரிமலைக்கு, திருப்பதிக்கு, அந்த மாதிரி எத்தனையோ கோயில்கள், திருச்செந்தூர் சொல்லினே போகலாம். பட் ஆனால் திருவண்ணாமலை வந்து சாதாரண மலை, யுகங்கள் கடந்த மலைகள் அதெல்லாம். அதாவது வந்து முதல்ல வந்து அவர் வந்து வைர மலையாக இருந்தது சொன்னாங்க. அதுக்கப்புறமா தங்கமலை, அதுக்கப்புறமா வெள்ளி மலை, இப்போ வந்து மண்மலை. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போது எத்தனை யுகங்களை வந்து அதை கிராஸ் பண்ணி வந்திருக்கு. அப்போது எப்பேற்பட்ட தெய்வாதி தெய்வங்கள், மும்மூர்த்திகள், உலகத்தில் இருக்க அத்தனை தெய்வங்களுமே வந்து அங்கே வந்து உட்கார்ந்துருக்குது ஐதீகம். ஏன்னா பஞ்சபூத ஸ்தலம் ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து பெண் உரிமை நம்ம பேசுகிறோம், உண்மை தானே? எத்தனையோ விஷயங்களை வந்து பெண்களுக்கு வந்து இப்போ நம்ம எவ்வளவோ போராடினாலும், எவ்வளவோ அட்வான்ஸாக நம்ம டெக்னாலஜி இருந்தால் கூட இன்றைக்கும் நம்ம வந்து சில இடத்துல வந்து பெண்கள் வந்து மிதிக்கப்படுறாங்க, நசுக்கப்படுறாங்க. எவ்வளோ விஷயங்களை வந்து கொடுமைகளை நம்ம அனுபவிக்கும், பாலியல் ரீதியும் சரி, எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம வந்து அதில் வந்து எத்தனை பேர் வெளியே வராங்க சொல்கிறதுக்கு கிடையாது. ஆனால் முக்கால்வாசியும் மறைஞ்சு போகுது. ஏதோ அத்திப்பூத்தா மாதிரி ஒரு 10-20 கேசஸ் தான் வெளியே வருது. அதுவே வந்து ஃப்ளாஷ் ஆகுது இன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு அந்த காலத்தில் அந்த பரமேஸ்வரன், ஜெகநாதன், ஜெகன் பிதாதான் சொல்லலாம், புரியுதா? அவரு அந்த உமையவளுக்கு, அந்த அன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு சரி சமம் சொல்லிட்டு அந்த ஒரு நிலையை கொண்டு வந்த இடம் தான் திருவண்ணாமலை. அப்படின்னு அர்த்தம் ஆணுக்கு பெண் நிகர், பெண்ணுக்கு ஆண் நிகர். அதாவது இந்த உலகம் வந்து சமமா இருக்கணும்னா ஒரு பெண்ணுக்குள்ள மரியாதை அத்தனையுமே கொடுத்தால் மட்டும்தான் அது குடும்பமா இருந்தாலும் சரி, நாடா இருந்தாலும் சரி, உலகமா இருந்தாலும் சரி, தெய்வங்களா இருந்தாலும் சரி, அன்னைக்கே வந்து பரமேஸ்வரன் வந்து நம்மளுக்கு உணர்த்துக்கிறது. அப்போ எத்தனை கருணை பாருங்க என்ன. அதாவது எத்தனையோ வந்து மகான்கள், எத்தனையோ ரிஷிகள், எத்தனையோ முனிவர்கள், எத்தனையோ பேர் சொல்லல் அடங்காத பேர் வந்து அங்கே வந்து இன்னைக்கும் ஜீவசமாதியாகி இன்னைக்கும் உயிராக இருந்து அங்கே பரமேஸ்வரனை பூஜிக்கிறதாகவும், இந்த உலக நன்மைக்காக இன்னைக்கும் வந்து அங்கே வந்து தபஸ் இருக்கிறதாக வந்து எவ்வளோ பேர் நம்ம வந்து புராணங்களை சொல்லிக்கோ, புராணங்களை இன்னைக்கும் படிச்சுருந்தா இருக்கும். அப்படின்னா வந்து எல்லா யுகங்களுக்குமே, எல்லா நேரங்களுமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எத்தனை கோயிலுக்கு போனாலும் அங்கே வந்து மலை மேலே இருந்தால் கூட ஒரு விக்கிரகம் வந்து நம்ம வந்து சேவிப்போம், வழிபாடு பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு திருவண்ணாமலையில் மட்டும்தான் மலையே சிவன்,
பரமேஸ்வரன் அந்த மலையாவே இருக்கிறார். அதாவது என்னன்னா 2 இடத்துல அந்த மாதிரி வந்து சுத்தி வந்தா முழு பலனையும் கொடுத்துருவோம். அதாவது 14 புவனங்களை சுத்தின பலம் கொடுக்கும்னு சொல்றாங்க. அது ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்து என்ன, கைலாய மலை. அங்க நம்ம போக முடியாத நிலை, ஏன்னா பனி சூழ்ந்திருக்கும். 2வது இன்னைக்கு வந்து எவ்வளவோ சயின்டிஸ்ட் வந்தா கூட, எவ்வளவோ ஆன்மீகவாதி கூட உன்னை ஏறத்துக்கும் யோசிக்கிற மலை அது. 2வது அந்த மலை அங்க மேல இருக்குதான், இந்த மலை கீழே இருக்குது. இன்னும் எத்தனையோ பக்தர்களுக்காக பரமேஸ்வரன் மலையாவே எளியவர்களும் போய் பார்க்கறதுக்காக உட்கார்ந்துருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நினைத்தாலே முக்தி. நீ என்ன கூட உள்ள வந்து பாத்துற, இந்த மலைதான் சிவம், சிவம்னா ஜெகம். என்ன அப்படி சுத்தி வரும் பொழுது அந்த சராசரங்களை சுத்தி வந்ததுக்கு பலன். இதுக்கு மேல நம்ம இந்து தர்மத்துல வேற என்னமா இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். என்ன அதே மாதிரி வந்து பஞ்சபூத ஸ்தலங்களும் ஒரு ஸ்தலம், முக்கியமான ஸ்தலமாயிடுது. என்ன அக்னி ஸ்தலம் அப்படின்னா, எந்த ஒரு சிவன் வந்து நெற்றிக்கண், அவர் வந்து அக்னி. நெற்றிக்கண்ணை ஒரு தடவை திறந்ததுதான் நம்மளுக்கு வந்து இன்னைய வரைக்கும் வந்து அழியாத சொத்தான முருகப்பெருமான் நம்மளுக்கு கொடுத்தார். அப்போ சிவபெருமான் ஒரு தடவை நெற்றிக்கண் துறக்கும் பொழுது ஒரு விஷயங்களை அழித்து நன்மையை தான் வந்து உலகம் வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து இப்போ இந்த கலியுகத்துல அந்த தன்மையோட மனிதர்கள் நம்ம இருக்கிறோமா? தெய்வங்கள் நம்மளுக்காக எத்தனையோ விஷயங்களை இந்த பிரபஞ்சத்தை கொடுத்துருக்கு. எதுக்கு? நம்ம அனுபவிக்கிறதுக்கும், நம்ம சன்னதிகள் அனுபவிக்கிறதுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துல இருக்க அத்தனை ஜீவராசிகள் என்ன, இப்போ உலகம் வந்து நம்மளுக்காக மட்டும் படைக்கப்படல, எல்லா ஜீவனுக்காகவும் எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த உலகம் வந்து படைக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமா? கிடையாது. இன்னைக்கு நம்ம வந்து மிருகங்களோட கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. மனநிலை எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன இன்னைக்கு வந்து இல்லை, மேக்சிமம் வந்து கொலை கொலை கொலை, அது ரத்தத்தை வந்து அந்த காலத்துல வந்து ரொம்ப ரேர். உண்மையா இல்லையா? ஆனா இன்னைக்கு பாரு, எங்க பார்த்தாலும் பாதுகாப்பு கிடையாது, எங்க பார்த்தாலும் அநியாய ஆக்கிரமம் நடக்குது. யாருமே நம்ப முடியாத நிலைக்கு ஆயிட்டோம். எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இப்ப பேசுறதுக்கு பயப்படுறோம். நம்ம ஐயோ இவங்க நல்லவங்களும் கெட்டவங்க நம்ம எதை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். இன்னைக்கு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம், இந்த உயிர் நாடியை பிடிச்சிருக்குன்னா அது ஆன்மீகம் மட்டும்தான். நான் ஆணித்தரமா அடிச்சு சொல்லுவேன். இந்த ஆன்மீகத்தால் தான் பல கஷ்டங்கள் வந்தாலும், பல இன்னல்கள் வந்தாலும், பல கொடுமைகள் வந்தாலும் இன்னைக்கு நம்ம வந்து தெய்வத்து மேல பாரதத்தை இறக்கி போட்டு நம்ம வந்து நம்மளோட கடமையை வந்து நம்ம நிறைவேற்ற இந்த பூமிக்கு வந்ததை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதன் படி நம்ம இனியும் போயின்னு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த மலை எவ்வளவு புனிதமான மலை. திருவண்ணாமலை வந்து எப்படின்னா ரியாக்ட் ஆகிற மலை. அதாவது கெட்டதுக்கு கெட்ட சக்தியை உடனே காட்டிடும். நெல்லவர்களுக்கு தர்மத்தை போதிச்சிடும். தர்ம வழியா அது வந்து காட்டிடும். எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் தெய்வத்தின் அனுகிரகத்தையும் சக்தியும் சொன்னேன். இப்போ திருவண்ணாமலையில இதுவரைக்கும் என்னென்ன கெட்ட இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நித்யானந்தா இருக்கலாம். இப்போ நித்யானந்தா எவ்வளோ யோகத்தை கற்றுக்கினாரு, எவ்வளோ ஞானத்தை பரமேஸ்வரன் படிக்காமையே வந்து ஒரு மேதையானார். எவ்வளோ விஷயங்களை வந்து சுவாமி அவருக்கு வந்து கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் அந்த மலையில எந்த தவறு செய்யக்கூடாதோ அந்த தவறு செய்தால திருப்பி அவரால் இந்த புண்ணிய பூமிக்கு கால் வைக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். உண்மையா இல்லையா? 2வது என்ன, இப்போ சமீபத்துல ஆனா கைலாசான்னு ஒரு நாட்டையே உருவாக்கி இருக்காருல்ல, என்ன பிரயோஜனமா? என்ன பிரயோஜனம்? அதாவது கோடிக்கணக்கில் பணம் இருந்து நீ என்னதான் ஒரு கைலாச நாட்டை உருவாக்குனாலும், நீ பிறந்த புண்ணிய பூமி இது, நீ பிறந்த மண். 1000 கண்ணு இருந்தாலும் நம்ம பார்க்க அதாவது சலிக்காத ஒரு பிரபஞ்ச தேவன் திருவண்ணாமலை பரமேஸ்வரன். அந்த உண்ணாமலை அம்மாவையும் அந்த பரமேஸ்வரன் பார்க்க 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 1000 கண் நம்மளுக்கு பத்தாது. உன்னால வந்து பார்க்க முடியுதா? இது அது மட்டும் இல்லை, எத்தனை தெய்வங்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க, எத்தனை கோயில்கள் இருக்கு, போக முடியுதா? நீ அங்கே தடப்பட்டு இருக்கணும். புரிஞ்சுதா உனக்கு? அது 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 ஒரு பக்கம். இப்போ 2வது, இப்போ சமீபத்தில் இதே திருவண்ணாமலை சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு நரபலி நடந்திருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம கூட வந்து இப்போ சமீபத்தில் யூடியூப்ல பார்த்தோம். ஸோ எந்த சம்கார மூர்த்தியாக அங்கே இருக்கிறாரோ, இன்னும் அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு என்ற பேரில் ஒரு பலியெல்லாம் கொடுக்குறது எவ்வளோ அபத்தம் அது சொல்லுங்க. அதாவது ஆன்மீகத்தில் எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்றதால மக்களுக்கு பயம் வருது. ஸோ அதுவும் அந்த இடத்துல நடந்திருக்கு. 3வது, நரபலி கொடுத்து முக்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நரபலி கொடுத்து, நான் சொல்ல முக்தி கொடுக்கணும், நீ காசிக்கு போ.
அதுவும் திருவண்ணாமலை சுத்தி வந்தாலும் ஒரு முக்தி தானே. சரி, அந்த மலையை சுத்தி வந்தாலே முக்தின்னு சொல்றாரு. அந்த மலையை சுத்தி நிறைய அந்த மக்களுடைய அந்த அண்ணாமலையார் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை பயன்படுத்தி தான் அங்க இருக்கவங்க வந்து இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. கண்டிப்பா அது வந்து யாரு வந்து ஆக்ஷன் எடுக்கணும்? அங்க கோவில்ல இருக்கிறவங்களும் அந்த கோயில் நிர்வாகிகளும் இல்ல அங்க இருக்கிற மக்களுக்கும் தெரியணும். ஃபர்ஸ்ட் பரமேஸ்வரன் இருக்கிறாரு அங்க வெளியே, மலையே சிவம். அப்ப நம்ம ஏன் வந்து தனித்தனி டிவிஷன் வந்து பாட்டா வச்சிருக்கோம்? ஆதி காலத்துல இருந்து எத்தனையோ சிவாலயங்கள் அங்க இருக்குது. அது உள்ள இல்லாத தெய்வங்கள் இல்ல. துர்கை இருக்கிறா, காளி இருக்கிறா. ஏன் அந்த அதே திருவண்ணாமலையில உள்ள நீங்க போறீங்கன்னா பைரவர், அப்பேற்பட்ட பைரவர் இருப்பார், காவல் அவர் தான். அதே மாதிரி அன்னை பராசக்தியான மகா காளி அங்க எல்லப்பிடாரியா இருக்கிறா. உள்ள போய் பாருங்க, அந்த தூண்லயே தெரியும் மகிஷாசு மதினி இப்படி இருப்பா, துர்கா தேவியா. அப்படி இருக்கும்போது எத்தனை தெய்வங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க புதுசா உற்பத்தி பண்ணி என்ன பண்ண போறீங்க? அது உங்களுக்கு எல்லாமே அறகுறையாவே தெரியும். கரெக்ட் தானே? இருக்கிற தெய்வங்களுக்கு நம்ம சரியான முறைப்படி நம்ம வந்து அந்த பூஜைகளும் புனஸ்காரங்கள் எல்லாமே கொடுத்தாலே போதும். புதுசா நம்ம எதுவும் நுழைக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படிலாம் அந்த காலத்துல பண்ணாதே நம்ம வந்து இப்ப பண்ணிட்டு போறோம். சொல்லுமா, கரெக்ட் தானே? உங்களுக்கு ஏதாவது புதுசா ஒன்று ஆரம்பிக்குன்னா எங்கேயாவது ஒரு இடம் வாங்குங்க, தனியா அங்க கோயில் கட்டுங்க, அதுக்கு நல்லது பண்ணுங்க, தவறு கிடையாது. அதுக்குரிய பூஜைகள் பண்ணுங்க. ஆனா ஒரு பிரசித்தி பெற்ற இடத்துல நீ போய் என்ன முட்டி மோதலாம் அங்க ஒண்ணும் நடக்காது. அது வந்து யாகசாலை மாதிரி. அது யாகங்கள் எப்படி வந்து கொழுந்துட்டு எரியுமோ, ஒரு கடல்ல வந்து நம்ம போயிட்டு நம்ம தண்ணியை ஊற்ற முடியுமா? சொல்லு. அது ஆல்ரெடி கடல், அல்ல கிடைக்காத பொக்கிஷம் அது. அந்த மாதிரிதான் திருவண்ணாமலை. அங்க போய் நம்ம ஐக்கியம் தான் ஆகணும். அது உள்ள போயிட்டு நம்ம ஜோதியில வந்து ஐக்கியமாகி நம்மளுக்கு முக்தி தான் தேடணுமே தவிர்த்து இந்த மாதிரி கழுத்தா இருக்குது, கொலை பண்ணிக்கிறது, நம்ம அங்க போய் செத்து போயிட்டா சரியா நம்ம சொல்ற அதெல்லாம் காசியாது. காசி தான் முக்தி ஸ்தலம். அதுவும் காசியில வந்து நம்ம போனா இயற்கையா நம்ம இறக்கணுமே தவிர்த்து நம்ம போய் சூசைட் பண்ணிடக்கூடாது. சூசைட் வந்து முக்தி ஸ்தலத்துல முக்தியே கிடைக்காது. எனக்கு எத்தனையோ என்னோட இன்ட்ரோ சொல்லிப்பேன். சூசைட் என்பது அது வந்து கொலைபாதகம். அது வந்து தர்மத்துக்கு ஆப்போசிட். அது அதர்மம். அது ஒரு காலமும் தெய்வம் ஏத்துக்க முடியாது. உன் தலையெழுத்துல இந்த விஷயம் நீ பண்ணி அவன் சொல்லி நீ பிறக்கும் பொழுது பிரம்ம வந்து உன் பிரம்ம ஏர்ல எழுதிட்டு அதன்படிதான் நீ நடக்கும். அத்தனை கிரகங்களும் அது கட்டுப்படும். அத்தனையுமே உனக்கு வந்து கட்டுப்படும். பஞ்சபூதங்கள் உனக்கு கட்டுப்படும். அஷ்டதிக் பாலகங்கள் கட்டுப்படுவாங்க. ஒரு ஆத்ம சரீரம் பூமியில பிரபஞ்சத்துல பிறந்து அது இறக்கும் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ண சொல்லிட்டு நம்மள வந்து ஆல்ரெடி ப்ரீ பிளான்டா நம்ம அமைச்சிருக்காங்க. வெளியே இவ்வளவுதாமே தவிர்த்து இதுக்கும் அதுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. அதை விட்டு நாமளே நம்ம உயிரை மாற்றினா அது அண்ணாமலையில என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. அது எவ்வளவு பேர் தவறு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கும் வந்து பரமேஸ்வரன் நெற்றிக்கண் திறந்து உண்மைனா கூட அவர் நமக்கு எச்சரிக்கிறார். ஏன்னா பாவங்கள் அதிகமாயிடுச்சு. சரியா? எவ்வளோ விஷயங்கள் வந்து தவறா நடக்குது. இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கை. ஏன்னு சொல்றேன்னா, திருவண்ணாமலையில மட்டும் இந்த பிரச்சனை இல்லைல்லம்மா. இப்போ சமீப காலத்துல பாத்தீங்கன்னா திருப்பதியில் கூட லட்ல வந்து ஒரு மாமிச எண்ணெயை வந்து கலந்துட்டான்னு சொல்ல பிரச்சனை ஆச்சு. இப்போ இதெல்லாம் பக்திக்கு கிடைச்ச பரிசுன்னு நீ சொல்லுவியா, இல்ல பக்திக்கு கிடைச்ச சாபம்னு சொல்லுவியா? சொல்லு. இப்போ நான் வந்து ரொம்ப ஸ்ரதையா பக்தியா நான் வந்து காளி வழிபாடுல இருக்கிறதால மாமிசம் நான் உட்கொள்வேன். நான் அம்மாக்கும் கொடுப்பேன். ஏன்னா அவள் அந்த லைன்ல இருக்கிறவ. எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது. சரியா? ஆனா இதே எத்தனை பேர் வந்து சிவன் மேல பற்று இருந்து, சிவன் மேல பக்தியா இருந்து, சிவன் மேல பைத்தியமாகி, சிவன் மேல பித்து பிடிச்சி, எத்தனை ருத்ராட்சி அவங்க கழுத்துல அணிஞ்சு, ஆணும் சரி பெண்ணும் சரி, அவங்க எல்லா சுகத்துக்குமே இறந்து பரமேஸ்வரா சொல்லிட்டு பட்டை அடிச்சு சிவம் 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 சொல்லிட்டு எத்தனை இடத்துல போறவங்க இருக்கிறாங்க. அப்ப அதே மாதிரி பெருமாள் கோயில்ல எத்தனை பேர் தெரியுமா இன்னைக்கும் வந்து அந்த புரட்டாசி மாசம் ஆனா உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு மாசம் கவுச்சு சாப்பிடாம அத்தனை ஒரு விரதம் வந்து மஞ்சை ஆடி கட்டி அந்த பக்தியை வெளிப்பாடு பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து இது வந்து ஒரு பெரிய பரிசு நான் சொல்ல முடியும். ஒரு மாமிசம் சாபக்கேடு மாதிரி சொல்ல முடியும். அப்போ தெய்வங்கள் எப்படி சும்மா இருப்பாங்க? அப்போ இதுக்கு யாராவது சம்பந்தப்பட்டாங்களோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா தெய்வம் வந்து முற்றிலும் இந்த பேரிடர் வந்து ஒரு மனித தவறுகளால நடந்த விஷயம். கண்டிப்பா. ஒரு தெய்வங்கள் இடத்துல மட்டும் இல்லை.